உங்கள் நீதி வேதபாரகர் மற்றும் பரிசேயர்களின் நீதியை விட அதிகமாக இல்லாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தில் நுழைய மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 5:20 இயேசு கூறுகிறார். குறிப்பாக யூத பார்வையாளர்களிடம் இயேசு இப்படி கூறியது எல்லாருக்கும் மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஊட்டுகிறது. ஏனென்றால் வேதபாரகரும் பரிசேயரும் இஸ்ரவேலரில் மிகவும் மத ரீதியாக ஒழுக்கமான சட்டத்தை கடைபிடிக்கும் மக்களாக கருதப்பட்டனர். பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு சட்டத்தையும் விதிகளையும் அவர்கள் முழுமையாக பின்பற்றினவர்கள். ஆனாலும் இயேசு இவைகள் போதுமானதாக இல்லை என்று கூறுகிறார். ஏன்? அவர்களும் இன்றைய கிறிஸ்தவர்களைப் போல மதவாதிகள் தான், ஆனால் நீதிமான்கள் அல்ல. மத செயல்பாடும் வெளிப்புற தோற்றமும் தேவன் எதிர்பார்க்கும் நீதி அல்ல. இருதயத்தில் தொடங்கும் பரிசுத்தத்தையே தேவன் எதிர்பார்க்கிறார் என்று கூறி இயேசு இன்று நம்மையும் எச்சரிக்கிறார். கொலை செய்யாதீர்கள், ஆனால் பிறரை வெறுப்பதும் அதற்கு இணையான பாவம். விபசாரம் செய்யாதீர்கள், ஆனால் ஒரு பெண்ணை காமத்தோடு பார்ப்பதும் அதற்கு இணையான பாவம். சுயமுயற்சியினால் அல்ல, இயேசுவோடு இணைந்திருந்து பரிசுத்தாவியின் உதவியினால் உருவாக்கப்படும் நீதியையே தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் அது பரிசேயர்களின் நீதியை விட அதிகமாக உள்ளது என்று கூறுகிறார். அது மனிதன் வெளிப்புறமாக காண்பிக்கிற ஒழுக்கம் அல்ல, இருதயங்களை ஆராய்கிற தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் நம் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் உத்தேசங்களை சார்ந்தது. தேவன் விரும்பும் நீதி சுய மகிமைக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல, அன்பிலிருந்து வெளிப்படும் நீதி. அது எளிமையாக தாழ்மையாக இயேசுவிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் நீதி. உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், நான் நீதிமானா அல்லது மதவாதியா? என் நீதி பரிசேயர்களின் நீதியை விட அதிகமானதாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, அவருடைய ஆவிக்காகவும் ஒரு மாற்றப்பட்ட இருதயத்திற்காகவும் ஜெபியுங்கள். ஆமென்.